அதிமுக தலைமையில்தான் கூட்டணி, அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அதிகாரத்தில் பங்கெடுக்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. சொல்ல கேளுங்க சொல்ல. எங்களுடைய கட்சியினுடைய கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி சரியான முறையில் சொல்லியிருக்கின்றார். தமிழகத்தில் இதுவரை ஏதாவது கூட்டணி ஆட்சி அமைந்திருக்கிறதா? 1952 நடைபெற்ற சுதந்திரம் அடைந்த பிறகு நடந்த தேர்தலில் மெட்ராஸ் பிராவின்ஸ் என்ற இந்த பகுதியிலே காங்கிரஸ் தோற்கடிக்கப்பட்டது. 155 சீட்டு தான் காங்கிரஸ் வாங்குச்சு. நான் காங்கிரசும் 166. இப்ப பிரகாசம் என்பவர் முதலமைச்சருக்காக போட்டியிட முயற்சி செய்தார். நேரு அவர்கள் தடுத்தார். காமராஜர் அவர்கள் எம்எல்ஏ நிக்கல் எம்பிக்கு நின்று லோக்சபாவுக்கு போயிட்டாரு. யார் அமைப்பது? ராஜாஜி அவர்கள் தான் காங்கிரஸ் ஆட்சியை மைனாரிட்டி அமைச்சு அமைத்தார். அந்த நேரத்தில் அப்பொழுதும் கூட்டணி ஏற்படவில்லை. அப்பொழுது ராமசாமி படையாட்சியினுடைய கட்சி, என்ஜி ரங்கா கட்சி அவர்கள்லாம் காங்கிரஸில் சேர்த்து உறுப்பினர் ஆக்கித்தான் அவர்களுடைய அங்க கூட்டணி ஆட்சி இருந்ததில்லை. அதேபோல காமராஜ் 2 முறை ஆட்சி அமைத்தார். 57, 62 கூட்டணி ஆட்சி கிடையாது. அதேபோல பேரன் அண்ணா அவர்கள் 67 ஆட்சி அமைத்தார். கூட்டணி என்பது கிடையாது. புரட்சி தலைவர் அவர்கள் 72 அதுக்கு பிறகு ஆட்சி அமைத்தார்கள். அந்த கட்சியை விட்டு பிரிந்த பிறகு 77 வெற்றி பிறகு ஆட்சி அமைத்தார். அப்பொழுதும் கூட்டணி ஆட்சி கிடையாது. சொல்ல போனால் 2006 ஒரு நிலைமை ஏற்பட்டது. திமுக 93 சீட்டு தான், அவருக்கு மெஜாரிட்டி கிடைக்கல. பிரணாப் முகர்ஜி இங்க வந்தாரு. காங்கிரஸ் கூட்டணியில் சேர்த்த வேண்டும் என்று அப்ப கோரிக்கை வைத்தார். அப்படி என்ன சொன்னார் கருணாநிதி அவர்கள்? கூட்டணி வைத்தால் நான் முதலமைச்சர் பதவி வைக்க மாட்டேன், இதை சொல்லுங்கள் சோனியா காந்தியிடம். 2004 செய்தது உதவி மறந்துவிட வேண்டாம் சொன்ன பிறகு சோனியா காந்தி கூட்டணி வேண்டாம், அவரே ஆள வேண்டும் என்று சொன்னார்கள். அதே நிலைதான் இன்றும் வருகின்ற 2026 எடப்பாடி பழனிசாமி தனியாகத்தான் ஆட்சி அமைப்பார் தவிர கூட்டணி என்பதற்கு இடமே கிடையாது. தமிழகத்தில் இதுவரை கூட்டணி ஆட்சி வந்ததும் கிடையாது, இனிபோல் வரப்போவதும் கிடையாது. இதுதான் தெளிவாக எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தெளிவாக சொல்லியிருக்கின்றார். ஆகவே கூட்டணி ஆட்சி என்பது தமிழகத்திலே திராவிட கட்சிகளே இருந்தது கிடையாது, இருக்க போவதும் கிடையாது. காங்கிரசும் கூட்டணி ஆட்சி அமைத்தது இங்கு கிடையாது.